வணக்கம் மக்களே, ஃபுட் கலரே சேர்க்காம ஃபஸ்ட் டைம் தேங்காய் பாலை வச்சுட்டு ஒரு அருமையான கேசரி தாங்க செய்ய போகிறோம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா சூடாகணும், நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கட்டும். ஸோ நான் தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன் இந்த கேசரியை. அதனால் அரை முடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், தேங்காயெல்லாம் துருவியாச்சு. ஸோ இதில் அப்படியே பாதி பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சோன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு வரும் பார்த்திங்களா நல்லா கட்டியான அந்த தேங்காய் பால், அதுதான் ரொம்ப தேவையானது. ஸோ ஒரு தவா எடுத்துக்கலாம். ஸோ அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அரை கப் அளவுக்கு கீ யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நெய் உருகியதும் தேவையான அளவுக்கு முந்திரி, நான் உலர் திராட்சை கருப்பு கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை போட்டு நல்லா வதங்கட்டும். திராட்சையும் முந்திரியும் நல்லா வதங்கட்டும். இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரோஸ்டட் ரவை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா இந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த கப் அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம். இல்லை டம்ளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நெய்யோட ரவையை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சமயம் அங்கே சுடு தண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ அதுலேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் தேங்காய் துருவி வச்சுருந்தேங்களே, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இங்கே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் 1.5 கப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ 1 கப் அளவுக்கு ரவைன்னா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சுகர் தன்மை தெரியும். இந்த வீடியோவை நான் எடுக்கல. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், 1 நிமிஷத்துலேயே எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் கேசரி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.